ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழித்து அதுவும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஜான்வரியில் கால்கரி அப்புறம் பேஃப் போயிருந்தோம். ஒரு 5 days ட்ரிப், வின்டர் கெட்டவே அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஃப்ளைட் வந்து காலையில் ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சீக்கிரமாகவே எந்திரிச்சு எங்கள் சிட்டிலேருந்து டொரண்டோ ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சாச்சு. இந்த லக்கேஜை போடுறது, அதுக்கப்புறமா அந்த போர்டிங் பாஸ்லாம் வாங்கினோம். அதுவும் அந்த பட்ஜெட் ஏர்லைனில் வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம கொண்டு வந்திருக்கிற பர்சனல் ஐட்டம் வந்து அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் காசு கொடுத்து வாங்கணும். அந்த ஒரு லக்கேஜ் அதில் ஃபிட் பண்ணி நம்ம பேக் அதில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏதோ எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகும்போது யூஸ்வலாக ஏர்பிஎன்பியில் தான் தங்குவோம். ஸோ ஏர்பிஎன்பியில் தங்குறோம் அப்படின்னும்போது நாங்கள் வந்து வீட்டில் இருந்தே க்ராசரிஸ், பேசிக் க்ராசரிஸ்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். கொஞ்சம் அரிசி, அப்புறம் பருப்பு, அப்புறமா நூடுல்ஸ், வெங்காயம், தக்காளி, ஒரு 1-2 வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அங்கே வந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் அடிஷ்னல் பேகேஜும் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஐ திங்க் அடிஷ்னல் பேகேஜ் வந்து ஒரு $60 to $70 ஆச்சுன்னு நினைக்கிறேன் 1 வேக்கு. ஸோ போயிட்டு வர்றதுக்கு சேர்த்து ஐ திங்க் அரௌண்ட் $120 இந்த பேகேஜ் மட்டும். டொரண்டோலேருந்து கால்கரி வந்து ஒரு 4 மணி நேரம் ஜேர்னி ஃப்ளைட்டில். நான் இதுக்கு முன்னாடி கால்கரி போயிருக்கேன். ஆஃபீஸ் வேலைக்காக நான் போயிருக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். ஒரு 1/2 hour to 40 minutes தூங்கிடுவேன் அந்த டயரில். அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் தூக்கமும் வராது, ஒன்றும் வராது, எப்படா இறங்க போகிறோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அதுவும் என் பையனுக்கு வந்து இந்தியாவிலேருந்து கனடா வரும்போது ஃப்ளைட்டில் வந்தது. அதுக்கப்புறமா இப்போ தான் அவனுக்கு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் ஃப்ளைட்டில் போகிறான். த்ரூஅவுட் த ஜேர்னி அவன் வந்து நிறைய கொஷின் கேட்டுகிட்டே இருந்தான். அது எப்படி, இது எப்படி, இது ஏன் பண்ணுறோம், அது ஏன் பண்ணுறாங்க, இது எப்படி இருக்குது, அது எப்படி என்னென்னமோ கொஷின் கேட்டான் தான். ஸோ அவங்ககிட்ட பேசிவிட்டு அவனுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்ததுலேயே வந்து அந்த ஒரு 4 மணி நேரம் போனதே தெரியல எங்களுக்கு. நான் வந்து முன்னாடியே கார் வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தேன் என்டர்பிரைஸில். ஸோ அங்கே கால்கரி போயிட்டு நான் வந்து எங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருந்த கார் கேமரி கிடச்சிது. ஸோ அந்த கார் எடுத்துட்டேன். கால்கரியில் இருந்து பேஃப் வந்து ஒரு 1.5 hours டிரைவ் பை ரோடு. நாங்கள் வந்து கேன்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஊர் இருக்குது, அங்கே தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். பேஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். கேன்மோர்லேருந்து பேஃப் வந்து ஒரு 20 minutes தான் ட்ரைவ். ஸோ பேஃபுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டவுன் வந்து கேன்மோர். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்து ஒரு ஏர்பிஎன்பி எடுத்து தங்கினோம். அங்கேருந்து பேஃப் வந்து ஒரு 20 minutes. ஸோ டெய்லியும் வந்து நைட்டு வந்துட்டு போயிட்டு வரலான்ற ஒரு பிளான் தான். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்தே சாப்பாடு கொண்டு போயிருந்தோம். எங்கள் சிட்டிலேருந்தே லன்ச் அண்ட் டின்னரும் வந்து பேக் பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஸோ கொண்டு போன சாப்பாடெலாம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு டயர்டில் வந்து அன்றைக்கி சீக்கிரமாகவே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சும்மா அப்படியே வெளியே வரலாம், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எட்டி பார்க்குறேன், பயங்கரமான ஒரு வியூ. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து அப்படியே வெளியே வந்து பார்க்குறோம். பயங்கரமான ஒரு வியூ. மலை சுற்றியும் வரும், மலைங்க தான். மலையில் அப்படியே பனி படர்ந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலி பேஃபில் வந்து இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குன்றது தெரியும். ஆனால் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல கேன்மோரில் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வெளியவே வந்து இந்த அளவுக்கு மலைங்கள்லாம் வந்து சூழ்ந்துருக்கும், சுற்றியும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு தெரியாது. நைட்டில் வந்ததுனால எங்களுக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. பட் அடுத்த நாள் காலையில் வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கர ஒரு ஆச்சரியம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி இடத்த பார்க்குறதுக்கு. இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். ஆக்சுவலி இதை வந்து ஹோட்டல்னு சொல்கிறதா இல்லாட்டி ஏர்பிஎன்பின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா ஹோட்டல் மாதிரி தான் ரூம்ஸாக இருந்துச்சு. ஆனால் இதை வந்து தனியாக யாரோ வாங்கி அதை வந்து ஏர்பிஎன்பிக்கு வந்து விட்டிருப்பாங்க போல இருக்குது.
வெயில் காலத்தில் நம்ம ஊரில் வந்து அந்த அக்னி நட்சத்திரம் வரும் அந்த மே ஃபஸ்ட் வீக்கில் அப்படியே உச்சி வெயில் அடிக்கும் பாருங்கள். அது மாதிரி இங்கே வந்து குளிர் பிரதேசங்களில் வந்து போலார் வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கும் இங்கே. அதாவது எக்ஸ்ட்ரீம் குளிராக இருக்கும். அது ஒரு 3-4 நாள் இல்லாட்டி ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அந்த டைமில் மட்டும் பயங்கரமான ஒரு குளிராக இருக்கும். -40 to -50 வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் கரெக்டாக பேஃப் போகும்போது அங்கே வந்து போலார் வார்டெக்ஸ் வந்துச்சு. எக்ஸ்ட்ரீமான குளிர். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஓரளவுக்கு வெதர் ப்ரெடிக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்கள் சிட்டிலேயே இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கியர்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து குளிர் வேறு. அதனால் ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் கேன்மோரில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். கேன்மோரே வந்து ஒரு சூப்பரான ஒரு சிட்டி. சுற்றியும் மலைங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து மதியானத்துக்கு மேலே கார் எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா கேன்மோர் டவுன் டவுன் போயிருந்தோம். குளிரில் வந்து எங்களால் ரொம்ப நேரம் வெளியே நிற்க முடியல. 2 க்ளவுஸு, அதுக்கப்புறமா ஒரு 5 லேயரிங் க்ளோத்ஸ் இன்க்ளூடிங் அந்த தெர்மல்ஸ், அதுக்கப்புறமா வின்டர் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தான் அப்போது அது போட்டே வந்து எங்களால் அந்த குளிர் தாங்கவே முடியல. ஏன்னா வெதர் வந்து -30 ப்ளஸ் -30 அந்தளவுக்கு குளிர் அந்த டைமில். அடுத்த வீடியோவில் வந்து பேஃபில் வந்து நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ணோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.